ஆனால் விக்கி சொல்கிறாரு இவர் வச்சிருக்க ஆப்பில் வந்து யார் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். காதலன் காதலிடம் பொய் சொன்னாலும் சரி, காதலி காதலிடம் பொய் சொன்னாலும் அந்த ஆப் காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி காட்டி கொடுத்தா காதல் என்ன ஆகும்? என்ன ஆகும் சார்? அதுக்கப்புறம் காதல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும்னு தான் சொல்கிறார் தொல்காப்பியர். அதுக்கும் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, வேட்கை ஒருதலை உள்ளுதல் மெலிதல் ஆக்கம் செப்பல் நாணுவரை அறுத்தல் நோக்குவை எல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்ற சிறப்புடை மரபினவை கலவென மொழிப. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, வேட்கைனா ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி இன்னொரு ஆண் மேலேயோ பெண் மேலேயோ வரக்கூடிய அந்த காதல் உற்சாகம், அது வேட்கை. வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்த்தாப்படி இருக்கவங்களுக்கு நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களே நினச்சிட்டே இருப்போம். அதான் ஒருதலை உள்ளுதல். அப்படி நினச்சி உடம்பு மனசு எல்லாம் மெலிஞ்சு போகும், அதான் மெலிதல். அதுக்கப்புறம் தூக்கத்தில் புலம்புவோம், ஆக்கம் செப்பல் நாணுவரை இறத்தல். அதுக்கப்புறம் வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாம் விட்டு நடு ரோட்டில் வந்து நிற்போம். அதுக்கப்புறம் நம்மளை மறந்து மயங்கி செத்து போகக்கூடிய அளவுக்கு சிறப்புடையது காதல் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர். கிட்டத்தட்ட அது 2050 இருந்தாலும் சரி 2100க்கு போனாலும் சரி காதல் அப்படியே தான் இருக்கும், அந்த சிறப்போடு தான் இருக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கானதுன்னு பார்க்குறப்ப நம்ம ஆப் பற்றி பேசுகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இப்போ உங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னா முன்னாடி விக்கிபீடியாவில் தேடுவோம், இல்லை ஒரு ப்ரொஃபைலில் தேடுவோம். இப்போ வந்து ஒரு ஆப்கிட்ட கேட்டால் சாட்ஜிபிட்ட கேட்டால் அது வந்து தகவலை சொல்கிறதில்ல, உங்களை பற்றி ஒரு வெர்டிக்டே கொடுக்குது. இன்றைக்கி யாருங்கிற தீர்ப்பே அது கொடுக்குது. இனிமேல் நம்ம பிராண்டிங் பண்ணணுன்னா நம்ம வந்து வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை, ஆப்புக்கு நம்மளை பற்றி என்னெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளை பற்றி ஒப்பீனியன் வரும். எப்படி வாட்ஸ்அப்பை நம்ம நம்பிட்டு இருந்தோமோ இப்போ எல்லோரும் ஆப்பை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உலகம் வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிட்டு இருக்கு. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்லையும் இவ்வளோ நவீனத்திலையும் மாறாத ஒன்று காதல். அந்த காதல் எப்போதும் உலகத்தை முன்னேற்றத்தை நோக்கியே கொண்டு போவோம். அப்படிங்கிறது தான் எல்ஐகே அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு இந்த கதையும் தெரியும்.